ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்கள் வீட்டிற்கு செல்லும் பாதையை சொல்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்மா அபிமானியாக மாறி இருந்தால் இந்த பாதை பார்ப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். நம்ம ஆத்மா அபிமானியா இருந்தா நமக்கு அந்த பாதை எளிதாவே இருக்கும். சங்கமத்துல எந்த மாதிரி ஞானம் கிடைச்சிருக்கு. அதனால் சத்தியுக தேவர்கள் மோகத்தை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்ப சங்கமத்துல தந்தை உங்களுக்கு அமர கதை சொல்லி அமர ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்கிறார். இது அழியாத முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இந்த உலகம்ங்கிறது ஒரு நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரது பாகத்தை நடிக்கிறார்கள் என்ற ஞானம் நமக்கு பகவான் மூலமா கிடைச்சிருக்கு. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. இதில் அழுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதுல சந்தோஷம்தான் படணும் இல்லையா? இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ட்ரெஸ் வீணா படிச்சு இன்னொரு புது ட்ரெஸ் வாங்கி தராங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும். ஸோ இந்த ஞானத்தால் சத்தியுக தேவர்கள் மோகத்தை வென்றவர்களா ஆயிடுறாங்க. இந்த ஞானம் சத்தியுகத்துல இருக்கிற தேவதைகளுக்கு இயல்புலேயே இருந்ததுனால அவங்க ஹாப்பியாவே இருக்காங்க. அங்க மரணத்தின் பெயரே கிடையாது. மகிழ்ச்சியோடு பழைய சரீரத்தை விட்டு புதியதை பெறுவார்கள். இப்ப இனிய குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் முதல்ல உங்களை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அமருங்கள். ஆத்மாபிமானியாக மாறி அமருங்கள். அப்பொழுது உங்களுக்கு பாதை பார்ப்பதற்கு எளிதில் தெரியும். பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் அலைந்து தெரிந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. எல்லையற்ற தந்தை ஒருவரே என இப்போது சிவதந்தை புரிய வைத்திருக்கிறார். பகவான் சிவன் பரமாத்மா புரிய வச்சிருக்கார். உங்களுக்கு நான் வழி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். எந்த வழி சொல்கிறார் என்பது முதல்ல உலகத்தில் இருக்கிற யாருக்குமே புரியல. பகவான் கூறுகிறார், முக்தி ஜீவன் முக்தி, கதி சத்கதி பெற வழியை கூறுகிறார். சாந்தி தாமத்தில் இருப்பது முக்தி என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா சரீரம் இல்லாமல் எதையும் பேச முடியாது. கர்மேந்திரியங்கள் மூலமாகவே சப்தம் ஏற்படுகிறது. வாயில் இருந்து சப்தம் வருகிறது. வாய் இல்லை என்றால் சப்தம் எங்கிருந்து வரும்? கர்மம் செய்ய ஆத்மாவிற்கு கர்மேந்திரியங்கள் தேவைப்படுகிறது. அதனாலே கர்மம் செய்ய ஆத்மாவிற்கு கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவங்களை செய்கிறீர்கள். இந்த பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களா இருக்கிறது? சிச்சி பாவங்களாக இருக்கிறது. சத்தியுகத்தில் ராவணனே கிடையாது. அதனால் அங்கு கர்மம் அகர்மமாகிவிடுகிறது. அங்கே 5 விகாரங்கள் இருப்பதே இல்லை. அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். பின்பு அவர்கள் தான் இப்போது நரகவாசிகளாக ஆகிவிட்டார்கள். ராவண ராஜ்யத்தில் வாழ்கிறார்கள். விஷ வைத்தராணி நதியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவர் அதாவது விஷம் அப்படிங்கிற நதியில அவங்க தத்தளிச்சுட்டு இருக்காங்க. பஞ்ச விகாரம் எனும் விஷ நதியில அனைவரும் ஒருவர் பிறருக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள், துக்கம் இல்லாத இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் இறைவனே, பகவானே, தந்தையே அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க துக்கமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தபொழுது பாரதத்தில் துக்கத்தின் பெயரே இல்லை. தேவதா குலமா இருக்குச்சு. இங்க எந்த ஒரு துக்கமும் இல்லை. சொர்க்கம் போன்ற தேவதா குலத்தில் இருந்து மனு தர்மத்திற்கு நரகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். இதுவே விளையாட்டு. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மிக உத்தமமான சத்சங்கம் இதுதான். பகவானே புரிய வைக்கிற சத்சங்கம் தான் உண்மையான சத்சங்கம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சத்திய தந்தை நினைவு செய்கிறீர்கள். அவரே உயர்ந்த பகவானாகவும் இருக்கிறார். அவரே படைப்பவர். அவரிடமிருந்தே ஆஸ்திகள் கிடைக்கிறது. தந்தையே குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட தந்தை இருந்த பொழுதும் எல்லாம் பகவானே, பரமாத்மாவே, பரமபிதாவே இரக்கம் காட்டுங்கள், எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று பக்தியில் அலைந்து திரிந்து மனம் நொந்து போய்விட்டார்கள். எங்களுக்கு சுகம் சாந்தியின் ஆஸ்தி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதை தந்தை தான் கொடுக்க முடியும். நமது சிவ தந்தை மட்டுமே இந்த சுகம் சாந்திங்கிற ஆஸ்தியை கொடுக்க முடியும். அதுவும்
2500 வருடத்திற்கு கொடுக்கிறார். அது 21 பிறவிகளுக்கு கொடுக்கிறார். அப்ப கணக்கு பார்க்க வேண்டும். சத்தியுகத்தில் எப்போது இவர்கள் ராஜ்யம் இருந்ததோ அப்போது நிச்சயம் குறைந்த மனிதர்களே இருந்திருப்பார்கள். ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது, ஒரு ராஜ்யம் மட்டுமே இருந்தது. இந்த உலகத்துல உலகத்துல ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. அது சுகதாம் சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். அதுவே விஷ்ணுபுரி வைகுந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அது தேவதா தர்மம் அங்கு நிலைநாட்டி இருந்தது. புது உலகை சத்தோ பிரதானம் என்று சொல்கிறார்கள். புது உலகம் எப்படி இருந்தது? சத்வ பிரதானமாக இருந்தது. பழைய உலகை எப்படி சொல்கிறார்கள்? தமோ பிரதானம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ, பிறகு தமோ. ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானம், பிறகு ரஜோ தமோ நிலைக்கு வருகிறது. நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வாங்கின புதுசுல எப்படி இருக்கு? ரொம்ப குட் கண்டிஷன்ல இருக்கு. அப்புறம் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. அப்புறம் என்ன ஆயிடுறது? ரொம்ப ஒஸ்டா போயிடுறது. அதை தான் பாபா புரிய வைக்கிறார். சதோ ரஜோ தமோ நிலைக்கு வருகிறது. சிறு குழந்தைக்கு சதோ பிரதானம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா சிறு குழந்தைகள் எப்படி இருக்கு? உண்மையிலும் உண்மையா இருக்கு. அது மகாத்மாவை விட உயர்ந்ததாக இருக்கு. பிறகு என்ன ஆயிடுறது? அந்த குழந்தைகள் வளர 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 கொஞ்சம் உண்மையாகவும் கொஞ்சம் உலகத்துக்காக நடிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி என்ன ஆயிடுறதுன்னா சுத்தமாகவே சுயத்தை விட்டு பிறருக்காகவே நடித்து வாழ்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரி தான் நடக்கிறது. அப்ப பெரியவர்களாகணும்னு என்ன பண்றாங்க? விகாரங்களை அனுபவித்தவுடன் வீடு வாசலை விட்டு ஓடி விடுகிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு விகாரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால அது எப்படி இருக்கு? மகாத்மாவை விட உயர்ந்ததாக இருக்கிறது. பகவான் சொல்லி புரிய வைக்கிறார். அனைத்து குணங்களும் நிறைந்த புகழை தேவி தேவதைகளுக்கு பாடுகிறார்கள். சாதுக்களுக்கு இந்த புகழ் ஒருபோதும் பாடுவதில்லை. இப்ப யார மகிமை செய்யறாங்க? தேவி தேவதைகள் தான் மகிமை செய்யறாங்க. யாருமே சதி சன்னியாசிகளுக்கு மகிமை செய்யறதில்லை. அதனால தந்தை புரிய வைக்கிறார். இம்சை மற்றும் அஹிம்சையின் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஒருவரை அழிப்பது இம்சை என்று சொல்லப்படுகிறது. காம கட்டாரி வீசுவது மிகப்பெரிய இம்சையாக இருக்கிறது. தேவதைகள் இம்சை செய்பவர்களாக இல்லை. அவர்களிடம் காமம் இருந்ததில்லை. அவர்கள் யாருக்கும் காம கட்டாரி வீசவில்லை. உங்களை மனிதரிலிருந்து தேவராக மாற்ற இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். தந்தை சொல்றாரு, நான் உங்களை மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்ற வந்துள்ளேன் என்று சொல்கிறார். தன்னை இங்கு யாரும் தன்னை தேவதை என்று சொல்லிக்கொள்ள முடியாது. நீங்கள் நீச்சர்களாக பாவிகளாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். பிறகு எப்படி தம்மை தேவர்கள் என்று சொல்ல முடியும்? எனவே இந்து தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள். முன்னாடி தேவி தேவதா தர்மமா இருந்தது. ஆனா இப்ப நீச்சர்களானோன்னு அது இந்து தர்மம்னு அதை சொல்லிட்டாங்க. உண்மையில் ஆதிசனதன தேவி தர்மம் என்ற பெயர் தான் இருந்தது. இந்து என்ற பெயர் எப்படி வந்தது? இந்துஸ்தான் என்பதிலிருந்து வந்தது. தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்களும் இந்து தர்மத்தில் சேர்த்து விடுவார்கள். ஏனென்றால் எங்களிடம் இந்து தர்மத்தின் வரிசை மட்டுமே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஏனால் பதித்தமாகிவிட்ட காரணத்தினால் இவர்களால் தம்மை தேவதா வம்சத்தில் வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே குழந்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், இப்ப பூஜாரியாக மாறி விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பூஜையை முதலில் சிவனுக்கு மட்டும்தான் செய்தார்கள். பிறகு என்ன செய்து விட்டார்கள்? அநேக விதமான தேவி தேவதைகளுக்கும் பூஜை செய்ய ஆரம்பிச்சு விட்டார்கள். இப்ப அவர்களிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைக்காது. நமக்கு ஆஸ்தியானது, நமக்கு இந்த ஞானம் முக்தி ஜீவன் முக்தியானது சிவபரமாத்மாட்டம் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிரம்மாவிடம் இருந்து கூட ஆஸ்தி கிடைப்பது கிடையாது. ஏன்னா பிரம்மாவுக்கே ஆஸ்தி யார் கொடுக்குறாங்க? சிவபாபா தான் கொடுக்குறாங்க. அதனால அந்த ஒருவர் நிராகார தந்தை. அந்த ஒரே ஒருவர் யாரு? நிராகார தந்தை. மற்றவர் யாரு? சரீர தந்தை. சரீர தந்தை இருந்த போதும் எல்லாரும் யார்கிட்ட தானுடைய துன்பத்தை சொல்லி காப்பாத்து காப்பாத்துன்னு யாரை கேட்டாங்க? பகவானே பரமபித்தாவே என்று யார்கிட்ட சொல்லி கொண்டிருந்தார்கள்? சிவபகவான்கிட்ட தான், அந்த ஒளி ரூபமான இறைவன்கிட்ட தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு முக்தி ஜீவன் முக்தி தரத்துக்கும் சத்கதி தரத்துக்கும் இருக்கிற ஒரே இறைவன் சிவ பரமாத்மா, அந்த ஈஸ்வரன் அல்லாஹ்.
யெகோவா என்று எல்லாராலும் அழைக்கப்படுபவர் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் எல்லாரும் இந்த பாரதவாசிகள், இந்த உலகவாசிகள் எல்லாரும் என்ன கேட்குறாங்க? பாபா சிவத்தந்தையே, எங்களை சுகத்தின் பாதைக்கு அழைத்து செல்லுங்கள், அங்கே நிம்மதி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பக்தி மார்க்கத்தில் சிவன் வேறு சங்கரன் வேறு என்பதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியே தலை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள், சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கிறார்கள். இவைகளினால் என்ன கிடைக்கும் அதுவும் தெரியாது. அனைவருக்கும் அமைதியையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சிவதந்தை மட்டுமே. அவரே சிவபாபா என்று அழைக்கப்படுகிறார். சத்தியுகத்தில் சுகம் இருப்பதோடு அமைதியையும் இருக்கிறது. ஆனால் தற்போது பாரதத்தில் சுகம் சாந்தி இருந்தது. தற்போது அந்த சுகம் சாந்தி இல்லை. ஆனால் கோவிலாக சென்று பக்தி செய்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாந்தி தாமத்திற்கு சுக தாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே தந்தை மட்டுமே என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். தந்தையே, நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம், உங்களிடமிருந்தே ஆஸ்தி பெறுவோம். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும் என்று ஒரே தந்தை கூறுகிறார். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவை இங்க பவித்திரமாக மாற்ற வேண்டும். ஆத்மாவை பவித்திரமாக மாற்றணும்னா அந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த ஒரே தந்தையை நம்ம நினைவு செய்ய வேண்டும். இந்த இடத்துல சங்கமிக பிராமணர்களான நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிரம்ம பாபா இறைவனை எப்படி நினைச்சார், அதே மாதிரி நம்மளும் நினைச்சு முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையணும். அதனால அவர் வழியை நம்ம பின்பற்றதுனாலதான் நம்மள சங்கமிக பிராமணர்கள்னு சொல்றாங்க. பிரம்ம பாபா எப்படி சிவனை நினைந்து தன்னோட ஆஸ்தியை பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரியே சிவனை நினைந்து நம்மளும் நம்ம ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளணும், பவித்திரமாக மாறணும். அப்ப நினைவு செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? பிறகு தண்டனை பெற நேரிடும், பதவியும் அழிந்துவிடும். இறைவனை நினைவு செய்யல, அந்த ஜோதிஸ்வரூபனை நினைவு செய்யலனா நம்மளுடைய பதவி அழிஞ்சிடும். தேவதா குல பதவி நமக்கு கிடைக்காது. எனவே நினைவின் முயற்சி செய்யுங்கள் என்று பகவான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நினைவு யாத்திரையிலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்ப பகவானையே எல்லா சம்பந்தங்கள்லையும் நம்மளோட இணைச்சுக்கணும். அதனால ஆன்மீக குழந்தைகளே என்று அழைக்கும்படியான சத்சங்கள் வேறு எதுவும் இல்லை. இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கும் இந்த சத்சங்கத்தை போன்ற சத்சங்கம் வெளியில எதுவுமே கிடையாது. இது ஆன்மீக தந்தையிடம் இருந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஆன்மீக ஞானம். நிராகார் சிவபகவானும் இங்கு நிராகாராதனை இருக்காரு. அதனால இது நமக்கு ஒரு நிராகார தந்தையிடம் கிடைக்கும் ஞானம். உங்கள் ஆத்மாவும் புள்ளியாக இருக்கிறது, சிறிய புள்ளியாக இருக்கிறது. திவ்ய திருஷ்டி இல்லாமல் அதை யாரும் பார்க்க முடியாது. திவ்ய தந்தையே திவ்ய திருஷ்டி கொடுக்கிறார். ஓம் சாந்தி. பக்தர்கள் அமர்ந்து ஹனுமான், கணேசர் போன்றவருக்கு பூஜை செய்கிறார்கள். இப்போது அவர்களுடைய காட்சி எப்படி கிடைக்கும்? திவ்ய திருஷ்டியின் வள்ளல் நான் மட்டுமே என்று தந்தை சொல்கிறார். யார் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்களுக்கு நானே காட்சி கொடுக்கிறேன். எனினும் எந்த பலனும் கிடையாது. யார் எந்த ரூபத்துல பக்தி செஞ்சாலும் அந்த